ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்குடகுளம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா வினித் குமார், பிரவீன், ஸ்ரீகாந்த், சிவம் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜெய்தீப் விஷ்ணு அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி யார் வாங்கியிருக்காங்கன்னா இடிவி வின் ஆப் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா வர வேலைக்கிழமை இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நம்பிராஜன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரவீனா ரவி நடிச்சிருக்காங்க. விஜய் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 5K 3.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னமும் திரைப்படத்துக்கான ஓடிடி ஷேர் கன்ஃபார்ம் பண்ணல. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத்தில் அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தன்கி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டாப்ஸி பானு நடிச்சிருக்காங்க. விக்கி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜ்குமார் ஹிரானி அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா ஜியோ சினிமா தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கட்ரினா கைஃப் நடிச்சிருக்காங்க. சஞ்சய் கபூர் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஸ்ரீராம் ராகவன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் ரெண்டாவது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதிங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முயற்சிலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுங்க. பார்த்துங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.